அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்கள் நலமா இருக்கீங்களா? அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில எல்லோரும் மட்டுமே பிரார்த்திக்கிற தலைப்புல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது நமக்கு அனுபவத்தில் இருந்தா கூட நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். பாருங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில எல்லாருமே தொழிலாளியா இருக்கிறோம். தொழிலாளியா இருக்கவங்க அனைவருக்குமே தினமும் ஒரு இறைவன்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி அளிக்கிறோம்னு சொல்லிட்டு அல்ஹம் சூராவில் வர ஆயத்தாம ஓதாம ஆரம்பிக்கிறது இல்லை. அல்ஹம் சூரா அவனை புகழ்ந்ததோடு இல்லாம இந்த வார்த்தையை நம்ம தினமும் ஒவ்வொரு ரக்காயத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அப்ப நம்ம அதுபடி நடக்கிறோம் வந்தாத்தே அல்லாவுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி சொல்லிட்டு பிறர்கிட்ட போய்கிட்டு கையேந்துறது மார்க்கத்தை அனுமதிக்கப்பட்ட அல்ல. ஃபர்ஸ்ட் முதல்ல இது இறைவனுக்கு கோபத்தை உண்டாக்குற மாதிரியான ஒரு செயல். அல்லாஹ் தாலா திருமறைகள் தெளிவா ஒவ்வொரு வசனத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த விதத்தையுமே இந்த இறைவனுக்கு இணை வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை. இறைவன்கிட்ட கேட்கறத தவிர்த்து வேற யார்ட்டையா நம்ம கேட்டுட்டோம்னு சொன்னா நம்ம சிபாரிசு தான் சொன்னாங்கிற மாதிரி சொல்லி நம்ம மறுப்பணும்னா கூட அது ஏற்றுக்கப்படாத இதாகுது. பாருங்க, அது அல்லாஹ் சொல்றான் பாருங்க. என்னிடம் பிரார்த்தியுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். என்னை வழங்குவதை விட்டும் கரும் கொள்வோர் இழிவடைந்தவராக நரகத்தில் நுழைவார்கள் என்ன 40வது அத்தியாயத்துல 60வது வசனத்தை சொல்றான். அப்ப அவன்கிட்டதான் பிரார்த்திக்க சொல்றான். அது இல்லைன்னு சொன்னா இழிவடைந்த நிலையில நம்ம போயிடுவோம் அதையும் எச்சரிக்கை பண்றான். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய நிலை என்னன்றது முதல்ல பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க பாருங்க. நீங்கள் பிரார்த்தித்தால் வலியுறுத்தி கேளுங்கள், அல்லாஹ் இதை நீ நினைத்தால் எனக்கு வழங்கு என்று சொல்ல வேண்டாம். வலியுறுத்தி கேட்பது இறைவனை நிர்பந்திக்காது, ஏனெனில் அவனை நிர்பந்திப்பவர் யாரும் இல்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இது புகாரில பதிவாயிருக்கு 6336வது ஹதீஸா இருக்குது. ஒவ்வொரு நிலையிலுமே நேர்வழியை அதிகமா நம்ம கேட்கணும். ஏன்னா நேர்வழி நடத்துவதை நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். என் இறைவா, எனது காரியங்களில் மிக நேரானதை அடைவதற்கு உன்னிடம் நான் நேர்வழி தேடுகிறேன். என் ஆன்மாவின் தீங்கிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக உஸ்மான் பின் அபு அல்கா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். ஹதீஸ் இப்னு ஹிப்பான்ல வருது. அப்ப இந்த அளவுக்கு தெளிவா நேர்வழியை பத்தி எப்படி கேட்கணும் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. நமது ஒவ்வொரு செயலையுமே அல்லாஹ் தாலா கண்காணிச்சுட்டு தான் இருக்கான். எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ் கூறுகிறான், மனிதனை படைத்தோம், அவனது மனம் எதை எண்ணுகிறது என்பதையும் அறிவோம், நாம் அவனுக்கு பிடரை நரம்பை விடவும் மிகவும் நெருக்கமாகவும் இருக்க வைக்கிறான். அதாவது திருக்குறள்ல 50வது அத்தியாயத்துல 16வது வசனம் வருது. ஒருத்தர் இருக்கும்போது நம்ம தவறு செய்வோமா? அப்ப நம்ம நெருக்கமாக அல்லாஹ் சொல்லும் போது நம்மளை கண்காணிக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளுடைய இது ரொம்ப தெளிவா இருக்கணும். ஒவ்வொரு செயல்பாடுலையுமே நம்ம இறைவன்கிட்ட கேட்கும்போது எந்த மாதிரி கேட்கணும் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னாக்கா, எதன் ஒன்றை நம்ம பிரார்த்தித்தால் 3 முறை பிரார்த்திப்பதும், பாவ மன்னிப்பு கோரினால் 3 முறை பாவ மன்னிப்பு கோருவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பமாக இருந்திருக்குது. அப்ப இது ஹதீஸ் பாருங்க, இது அபூதாவுதுல வருது, 1524வது ஹதீஸா வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எல்லாத்தையுமே தெளிவுபடுத்திட்டு போயிருக்காங்க. அதுபடி நம்ம எல்லா வகையிலுமே நம்ம செயல்படுத்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான முறையில கேட்ட துஆக்கள் பாருங்க. அது எது பாருங்க. அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வ கினா அதாபன்னார். ரப்பனா, எங்கள் இறைவனே, எங்களுக்கு இவ்வளவு நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக, மறுமையிலும் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக, இன்னும் எங்களுடைய நறு நெருப்பின் வேதனையிலிருந்து காத்தருள்வாயா என்று கூறினார்கள். புகாரில வருது, தெளிவா வருது. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம அதைத்தான் நம்ம நடைமுறைப்படுத்துறதுல முன்னாடி இருக்கணும். பிரார்த்தனை பண்றது எந்த அளவுக்குன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நிச்சயமாக பிரார்த்தனை நிறைவேற்ற இன்னும் நடைபெற போகின்ற தீங்கிலிருந்து உங்களை பாதுகாக்கின்றது. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே அதிகமாக பிரார்த்தியுங்கள். இது இப்னு அறிவிக்காக திரும்ப ஹதீஸ்ல வந்தது. நம்முடைய துஆக்கள் எந்த அளவுக்கு ஏற்கப்படும்னா அதிகமா சஜ்தாவில் அதிகமா இருக்குது. அது கூட ஹதீஸ்ல பாருங்க, ஒரு மனிதன் சஜ்தாவில் துஆ செய்யும் நிலையில் தான் தம் இறைவனிடம் மிகவும் நெருக்கமாக இருக்கிறான். எனவே அந்நிலையில் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில ஒவ்வொரு ரக்காத்திலும் சஜ்தாக்கு போறோம். சஜ்தா போகும்போது அதிகமா நம்ம கேட்கணும். நம்மளுடைய துஆக்களை எப்படி அங்கீகரிக்கிறான்னு சொன்னாக்கா, வேண்டுதலுக்கு இப்ப கேட்போம். கேட்கறது அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், 3 வகையா தர்றான். அதாவது நீங்க கேட்கிற துஆவை கபூல் செய்யறான். இல்லைன்னு சொன்னா அடுத்தாப்புல என்ன செய்யறான்னு சொன்னா, அது இல்லாம உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துல இருந்து உங்களை பாதுகாக்கலாம். நீங்க துஆ செய்யும் போது அல்லாஹ் தஆலா நீங்க கேட்கறதையும் அங்கீகரிப்பான், இல்ல அதை விட சிறந்ததையும் கொடுப்பான், இல்ல அதை விட உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துல உங்களை காப்பாத்துவான். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு
கண்டிப்பா கொடுக்கத்தான் செய்யறாங்க. ஆனா நமக்கு கேட்டது கொடுக்கலைங்கிறது வந்து நம்ம கவலைப்படுறதுல அர்த்தமே இல்லை பாருங்க. அதாவது நல்லது கெட்டது வந்து நமக்கு தெரியாது, அது அல்லாவே அறிஞ்சவன். பாருங்க, ஒன்றை நீங்கள் வெறுக்கலாம், அது உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும். ஒன்றை நீங்கள் விரும்பலாம், அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும். அல்லாஹ்வே அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று 2வது அத்தியாயம் 216 வசனத்தை தெளிவுபடுத்தியிருக்கலாம். இறைவனது வார்த்தை வந்து உண்மையானது. அதுல வந்துட்டு நீங்க எந்த விதத்திலையும் சஞ்சலப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் தாலா வந்து உங்களுக்கு எது வந்து நலவா இருக்குமோ அதைத்தான் உங்களுக்கு கொடுப்பான். அதுல வந்து உங்களுக்கு எந்த விதத்திலையும் வந்துட்டு குறை வைக்க மாட்டான். ஏன்னா உங்களை வெறுங்கையோட அனுப்புறதுக்கு அல்லாஹ் தாலா வெட்கப்படுறதான ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. துஆக்கள்ல வந்து அதிகப்படுத்தணும். எந்த அளவுக்கு சொன்னா யூனுஸ் நபியோட துஆ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்லிட்டு, அடுத்து ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகீனா அஸாபன்னார். இந்த துஆவை ஓதுனீங்கன்னாக்க உங்களுக்கு முழுமையான வந்து அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? அல்லாஹ் அருள் செய்வானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.